வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிகவும் வித்தியாசமான தலைப்புகள்ல கேள்விகள், பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப ரகசியமான கேள்விகள், மிகவும் மாறுபட்ட கேள்விகள், அதற்கான துல்லியமான பதில்கள். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இங்க பார்க்க போற முதல் கேள்வி, எனது ஜாதகத்தில் 7ஆம் வீடு எவ்வாறு வலிமையாக உள்ளது? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவருடைய சுய ஜாதகத்துல லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் தான் உயிர் ஸ்தானம். ராசி என்பது உடலை குறிப்பதாகும். ராசி சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி போன்ற பயிற்சிகள் சந்திரனின் அடிப்படையில் உள்ள ராசியின் பால் வரக்கூடியது. 7ஆம் இடம்னு நம்ம சொல்லக்கூடியது லக்னத்திலிருந்து. அப்போ ஒவ்வொரு இடமும் லக்னத்திலிருந்து 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், இதெல்லாம் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு ஆதிபத்தியங்கள், குணாதிசயங்கள், வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய தினசரி நடக்கக்கூடிய நம்மளுடைய வெற்றி தோல்விகளோட டைரக்ட் தொடர்பு இருக்கு. அந்த வரிசையில எல்லாருடைய வாழ்க்கையிலும் முக்கியமானது அப்படின்னு பார்க்கக்கூடியது, மிகவும் முக்கியமானது, நம்பர் 1 அப்படின்னு பார்க்கக்கூடியது திருமணம். இந்த திருமண பந்தம், ஒரு மனிதனுக்கு திருமணம் நல்லா அமைஞ்சிட்டா வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு. irrespective ஆஃப் த ஃபேக்ட், அதாவது அவருடைய பணம், பதவி இதெல்லாம் நல்லா இல்லைனாலும் இருந்தாலும் திருமண வாழ்க்கை நல்லா இருந்துட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. இப்போ மிகப்பெரிய பதவிகள்ல, பணத்துல மிகப்பெரிய மரியாதை, அந்தஸ்து, சமூக கௌரவம்லாம் இருந்தாலும் திருமண வாழ்க்கை சரியில்லைன்னா வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா யாராக இருந்தாலும் கடைசியில ராத்திரி படுக்கிறதுக்கு வீட்டுக்கு தான் வராங்க. அந்த வீட்டில் நிம்மதி இல்லைன்னு சொன்னா எந்த லைஃப்லையும் நிம்மதி இல்லை. இப்போ திருமண பந்தம் சரியா இருக்குமா இல்லையா அதை கணிக்கக்கூடியது தான் அந்த லக்னத்தோட 7ஆம் இடம்னு சொல்றோம். இந்த 7ஆம் இடம், அதுக்கு பேர் களத்திர ஸ்தானம்னு பேரு. இந்த களத்திர ஸ்தானம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திருமண பந்தம், திருமண வாழ்க்கை, திருமணம் நடக்குமா, எப்ப நடக்கும், யாருடன் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அந்த திருமண பந்தத்துல களத்திரஸ்தானத்துல ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ மிதுன ராசி, இதுக்கு 7ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு எல்லா ராசியும் எடுக்க நேரம் இல்லை இல்லையா, அதனால ஒரு ராசியை எடுத்துப்போம், இல்லை ஒரு லக்னத்தை எடுத்துப்போம். மிதுன லக்னம்னு எடுத்துக்கிறோம். இந்த மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடம் இது தனுசு. இந்த தனுசு ராசிக்கு அதிபதி யாரு? குரு பகவான். இதுல ஒரு சூட்சமம் இருக்கு. இந்த மிதுனத்துக்கு இல்ல எந்த ஒரு லக்னக்காரங்களுக்கும் 7ஆம் இடம் வலிமையா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி பார்க்கணும்னா, அடிப்படை ஜோதிடத்துல சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, உங்க லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி ஆட்சி, உச்ச, வக்ர, நீச்சம் ஆகக்கூடாது. அதுலயும் பல உட்பிரிவுகள் இருக்கு. எந்த நிலையில ஆட்சி ஆகலாம், எந்த நிலையில விதிவிலக்குல உச்சமாகி வக்ரமாகி நீச்சமாகலாம்ங்கிறதும் விதிவிலக்குகளும் இருக்கு. பொதுவா 7ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சி, உச்ச, வக்ர, நீச்சம் ஆகக்கூடாது. இப்போ மிதுன லக்னம் நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா, 7ஆம் அதிபதியான குரு 7இல் ஆட்சியோ அல்லது 10இல் ஆட்சியோ அல்லது 8இல் நீச்சமோ அல்லது எந்த இடத்திலுமே வக்ரமோ ஆனால் திருமண பந்தத்தில் சில முறிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது அடிப்படை ஜோதிடம் சொல்லக்கூடியது. ஆனா இதுல விதிவிலக்குகள் நிறைய இருக்கு. இதே குரு பகவான் ஒரு சுபக்கிரக சேர்க்கை, சுக்கிரனுடைய பார்வை சேர்க்கை பெற்று இந்த தன்மையில இருக்கும் போது நட்சத்திர பாதம் வலு இழந்து இருக்கக்கூடிய நிலையில, வலு பெற்ற நிலையில வலு இழந்து இருந்தால், ஏன்னா இந்த உபய லக்னமான மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான தனுசுக்கு அதிபதியான குரு மாரக மற்றும் பாதக அதிபதி. அப்போ அவர் இயற்கையிலேயே மிதுன லக்னக்காரங்களுக்கு கணவனோ அல்லது மனைவியோ எதிர்ப்புகளை தெரிவிப்பவர்களாக, வாழ்க்கை நடத்தாம குஸ்தி நடத்துறவங்களாக, குடும்பம் நடத்தினா கல்யாணம் பண்றோம், இந்த குடும்பம் நடத்துறதுக்கு பதிலாக குஸ்தி நடத்தினா எப்படி இருக்கும், அப்படி
மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு எதிரே போல பாவிக்கக்கூடிய கணவனோ மனைவியோ இயற்கையில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த நிலையில இந்த மாதிரி இது எப்படி இருக்கு, வலிமையா இருக்காங்கன்னா, இந்த குரு மிதுன லக்னக்காரங்களோட ஜாதகத்துல வலு இழந்து இருந்தால் அது நல்ல திருமண வாழ்க்கையை கொடுக்கும். அடிப்படையில் வலு பெற்றிருந்தால் திருமண வாழ்க்கையை பாதிப்புகள் ஏற்படுத்தும். இதுதான் எந்த நிலையில வலிமையா கெடுதலாங்கிறது. எப்படி கிரகத்துடைய வலிமையும் கிரகத்துடைய வலிமை இல்லாத ஒரு அமைப்பை இல்லை, ஸ்ட்ரென்த்தா இருக்கு கிரகம் இல்ல வீக்கா இருக்கு அதை வச்சு இல்லை, எந்த கிரகம் எப்படி ஸ்ட்ரென்த்தா இருக்கு எப்படி வீக்கா இருக்குங்கிறத வச்சு மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்ப உங்களுடைய இது ஒரு பொது உதாரணமே, மற்ற 11 ராசிகள் 11 லக்னங்கள் இருக்கு. உங்களுக்கு இதுல திருமண வாழ்க்கை எப்படி அமையும், திருமண பந்த வாழ்க்கை நடக்குமா, எப்போ நடக்க போகுது, அல்லது இப்ப இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையில முறிவு ஏற்படக்கூடிய சண்டைகள் எல்லாம் இருக்கா, இந்த முறிவு நிரந்தர முறிவா ஆகுமா, இல்ல பிரிவு ஏற்படுமா, இல்ல மறுபடி சேருவோமா, இந்த கேள்விகளுக்கான பதிலுக்கு விடை தெரியணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு உங்கள் ராசியை உங்கள் லக்னத்தை அடிப்படையா வச்சு துல்லியமான பலன்களை நம்மளால சொல்ல முடியும். அடுத்த கேள்வி, எனது குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி என் ஜாதகம் என்ன கூறுகிறது? இது ரொம்ப சூட்சமமான, ரொம்ப லட்சோப லட்ச கோடிக்கணக்கான மக்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. என்னுடைய ஜாதகம் என் குழந்தையுடைய எதிர்காலத்தை பத்தி என்ன சொல்லுது எல்லோருக்கும் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்கள் லக்னம் அதோடைய 5ஆம் இடம் என்பது குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம், அதாவது புத்திரஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ குரு என்பவர் உலகத்திற்கே புத்திர காரகன் என்று சொல்லப்படுகிறார், அழைக்கப்படுகிறார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போம், மிதுன லக்னத்தை எடுத்துப்போம். மிதுன லக்னத்துக்கு 5ஆம் இடம் என்பது துலாம் ராசி. இந்த துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் மிதுனத்துக்கு புத்திர ஸ்தானாதிபதியாக வருகிறார். ஆனாலும் குருவே புத்திர காரகனாக அனைத்து ராசி லக்னங்களுக்கும் வருவார். இந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். 5ஆம் இட அதிபதி வலுப்பெற்ற நிலையில் குழந்தைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும், கவலையே பட வேண்டியதில்லை. இப்ப மிதுன ராசிக்கு மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் உங்க சுய ஜாதகத்துல அருமையான நிலையில இருக்கும் பொழுது உங்க குழந்தைகள் எதிர்காலம் 100% கேரண்டீடா நல்லா இருக்கும். அது மட்டுமா, உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடம் இருக்கு இல்லையா, அதாவது துலாம் ராசி, அதற்கு சுபத்துவ பார்வை. இப்ப மேஷத்திலிருந்து உங்களுடைய துலாம் ராசியை குரு பார்த்தார்னா சூப்பரா இருக்கும். இது மட்டுமல்ல, இந்த புத்திர பாக்கியம் என்பது புத்திர எதிர்காலம் என்பது நல்லா இருக்குமா அப்படின்னா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இப்போ 12 ராசிக்கும் 12 லக்னங்களுக்கும் நம்ம சொல்ற நேரம் இல்லை. இப்ப நாம சொல்லக்கூடியதெல்லாம் கூட பொது பலன்கள். நீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, பிறப்பு ஜாதகத்துக்கு உங்களுடைய எதிர்காலம், புத்திர குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம், அதற்கு தேவையான கேள்விகள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு நீங்க பேசினா உங்களுக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மூலியமா மிக துல்லியமா நம்ம கணிச்சு சொல்ல முடியும். அதே மாதிரில இந்த உங்களுடைய சுய ஜாதகத்துல 3வது முக்கியமான பாயிண்ட், உங்களுடைய 60 வயதுக்கு 55 வயசுக்கு மேல உங்களுடைய தசா புக்தி நல்லா இருக்கு அப்படின்னா மறைமுகமா உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் அருமையா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இவ்வளவுதான். இதுவரை இந்த காணொளி, இந்த எபிசோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப உபயோகமுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். அடுத்து வரும் காணொளியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.